ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு புஸ்தகத்தில் 2வது அதிகாரம். அந்த முழு அதிகாரத்தையும் நாம் வாசித்தோம். அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த முதல் வசனத்தில் முதல் வார்த்தையே இப்படியாக ஆரம்பிக்கிறது. அவர் சொல்றாரு, இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால். இப்படி இருக்க, எப்படி இருக்க? அந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதை, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டாயிருக்கிறது. தம்முடைய கிருபையினால என்னை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்த அந்த தேவன் கடைசி வரை அவர் வெளிப்படும் பொழுது, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, அந்த நாள் வரைக்கும் என்னை அவருடைய கிருபை எந்த அளவுக்கு என்னை தாங்குகிறது அப்படிங்கிறதை குறித்து நீங்க சந்தோஷப்பட்டு அதற்காக நீங்கள் நம்பிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லுகிற பேதுரு, உங்களை அழைத்த தேவன், அதாவது உங்களை ரட்சித்த அந்த கர்த்தர், உங்களை இருளிலிருந்து, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து, தரித்திரங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, போராட்டங்களிலிருந்து மீட்ட அந்த கர்த்தர், அவர் பரிசுத்தராய், பரிசுத்தமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறபடியினால நீங்களும் பரிசுத்தமாய் இருங்க. ஏனென்று சொன்னா, நீங்க உங்களுடைய பாரம்பரியங்களினால, உங்களுடைய பழக்க வழக்கங்களினால, மத சடங்காச்சரியங்களினால நீங்கள் மீட்கப்படாம, அல்லது வெள்ளியினாலேயோ பொன்னினாலேயோ நீங்கள் மீட்கப்படாம, வெளியேறப்பட்ட குற்றமில்லாத ஜீவனுள்ள ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய நம்பிக்கையும் தேவன் மேல மாத்திரம் இருக்கணும் என்பதற்காக அவர் ஒருவரையே மரிக்க செய்து, அவர் ஒருவரையே அவர் உயிரோடு எழும்ப செய்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்க இப்போ தேவனுடைய வார்த்தை, வேத வசனங்களை நீங்கள் கேள்விப்பட்டு அழியாத ஜீவனுள்ள அந்த தேவனுடைய வார்த்தையினாலதான் நீங்க இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். அழிவில்லாத வித்தினால, அழிவில்லாத தேவனுடைய வசனத்தினால நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இப்படி ஆரம்பிக்கிறார். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால், சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படி சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் ஒரு புதிய ஒரு குழந்தையாக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய வீட்டுல, தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய சொந்த ஜனமாக, தேவனுடைய பிள்ளையாக அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள் என்பதாக அந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவிடத்திலே பேசும்பொழுது, மாம்சத்திலே பிறக்கிறது மாம்சமாயிருக்கும், ஆவியிலே பிறக்கிறது ஆவியாயிருக்கும் என்று சொன்னார். பெற்றோர்களுக்கு நாம் பிறந்த பொழுது நாம் பாவ மாம்ச சரீரம் உடையவர்களாக, பாவம் செய்கிறவர்களாக, பாவத்தின் வல்லமை நமக்குள்ள குடிக்கொண்டு இருக்கிறவர்களாகத்தான் நம்ம பிறந்தோம். ஆகையினாலதான் நான் பாவம் செய்கிறேன். நான் பாவம் செய்ததுனால என்னுடைய பெயர் பாவியாகவில்லை, மாறாக பாவம் செய்யக்கூடிய அந்த வல்லமை என்னுடைய இயல்பான சுபாவத்திலேயே ஆதாமிலிருந்து இருக்கிறபடியினால ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான். ஆனால் ஆவியிலே பிறக்கிறது ஆவியாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு சொன்னார். ஆவியிலே பிறக்கிறது ஆவியா இருக்குமா? அப்ப நான் ரட்சிக்கப்படும் பொழுது எங்க பிறந்திருக்கிறேன்? ஆவியிலே நான் பிறந்திருக்கிறேன். சொல்லுங்க, ஆவியிலே பிறந்திருக்கிறேன். அப்ப அந்த ஆவியிலே பிறக்கிறது அல்லது ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்துல ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளான மனுஷன், லோம் அந்தேரியர், உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லியும், பல இடங்களில் பழைய ஏற்பாடுகளில் இருதயம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இந்த ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய
இருதயமாக அது இல்லாம உள்ளான மனுஷன், அவனுடைய சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த மேன், மனுஷனுடைய அந்த நடு மையம், அவன் தான் ஒரிஜினலான மனுஷன். அப்ப நான் ஒரு ஆவியா இருக்கிறேன். சொல்லுங்க, ஆவியா இருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு நான் அப்படியே காத்துல மிதக்கி கொண்டு இருக்கவில்லை, மாறாக எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில தொடர்பு கொண்டு நான் வாழ்வதற்காக, நான் சிந்திக்க, யோசிக்க, தீர்மானங்கள் எடுக்க, சித்தம் கொள்ள, இது வேணும் இது வேணாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுப்பதற்கு எனக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க பார்க்கும் பொழுது யாரை பார்க்கிறீங்க? என்னுடைய வெளிப்பிரகாரமான சரீரத்தை தான் நீங்க பார்க்கிறீங்க. நீங்க என்ன ஒரு காலமும் பார்த்ததே இல்லை. அதே போல நானும் உங்களை ஒரு காலமும் பார்த்ததே கிடையாது. நீங்க உங்க வீட்டுக்குள்ளார இருக்கிறீங்க, நான் என்னுடைய வீட்டுக்குள்ளாக இருக்கிறேன். இந்த 2 ஜன்னல் மாதிரி இருக்கக்கூடிய கண்ணில இருந்து நாங்க எட்டி எட்டி பார்க்கிறோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அந்த வெளி தோட்டத்தை கூட வெறும் முகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த முகத்துக்கு தான் பாருங்க, நம்ம 1008 அதுல மேக்கப்லாம் பண்ணி அதை ஒழுங்குபடுத்தி அதை நல்லா பிரசாந்தாவலா அதை நம்ம காட்டுறோம். நல்லது, அது பிரச்சனை கிடையாது, அது செய்யலாம். ஆனால் உள்ளாக ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் ஆவிக்குரிய மனுஷன், அவன் தான் ஒரிஜினலான நான். இப்ப கிறிஸ்தியான் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ ஒரு மனுஷனை மனுஷனாக ஆக்குவது எது? ஒரு மனுஷனுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவது எது? அவனுடைய அந்த உள்ளான மனுஷனுடைய தன்மைகளும் சுபாவங்களும் தான். அவனுடைய இருதயம் தான் அவனை மாற்றுகிறது. கற்பனை பண்ணி பாருங்க, என்னை போலவே இப்போ ஒரு இரட்டை பிறவி, என்னை போலவே ஒரு ஜூமோ, 2 பேர் நாங்கள் இருக்கோம், கிட்டத்தட்ட அப்படியே அச்சு ஒன்னா இருக்கிறோம். ஆனாலும் அந்த அநேகர் நீங்க அப்படி பார்த்துருப்பீங்க, 2 பேர் நல்லா ஒரே மாதிரி அப்படியே போட்டோ காப்பி எடுத்த மாதிரி இருப்பாங்க. ஆனாலும் ஒருத்தவங்களுக்கும் அவங்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய பேச்சுகள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்கிற விதம் எல்லாமே மாற்றம் அடைகிறது. ஏன் அந்த மாற்றம் அடைகிறது? காரணம், அவங்க வெளி தோற்றத்துல ஒரே மாதிரி இருந்தாலும், சரீரம் ஒரே மாதிரி இருந்தாலும், உள்ளான மனுஷன் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்பட்டிருக்கிறான். அவனைத்தான் வேதம் ஆவிக்குரிய மனுஷன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ காண்கின்ற உலகம், காணாத உலகம் என்று சொல்லி 2 இருக்கிறது. பாருங்க, காண்கின்ற உலகத்தில் என்ன இருக்கிறது? நீங்க காணக்கூடிய எல்லாமே, இந்த மனுஷ கண்களினால பார்க்கக்கூடிய எல்லாமே இந்த காண்கின்ற இந்த உலகத்தில் இருக்கிறது. காணாத ஒரு உலகம் என்று சொல்லி ஒன்று உண்டு. அந்த காணாத உலகத்தில் யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த வானதூதர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம், தேவனுடைய வார்த்தை என்கிறதும் காணப்படாத உலகத்திலே இருக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு பிரிண்ட் பண்ணி ஒரு பேப்பர்ல கொடுத்ததுனால இது தேவனுடைய வார்த்தை அல்ல. நாம் புரிந்து கொள்ளும் விதமாக, நாம் அறிந்து படிக்கக்கூடிய ரீதியாக தேவன் நமக்கு தம்முடைய பரிசுத்த ஊழியக்காரர்கள் மூலியமாய் அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்கிறது காணப்படாத ஒரு உலகத்துல இருக்கக்கூடியது. இப்ப வேத வசனம் சொல்லுகிறது, காணப்படாமல் இருக்கிற அந்த உலகம் தான் காண்கின்ற உலகத்தை உண்டாக்கினது. அப்ப இன்றைக்கு காணக்கூடியவைகள் எல்லாமே காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்த தேவன் காணப்படாத உலகத்தில் இருக்கிற தம்முடைய வார்த்தையை கொண்டு அதை உண்டாக்கினாராம். அல்லேலூயா. அப்ப காண்கின்றவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். இன்றைக்கு இருக்கக்கூடியது நாளைக்கு மாறும் அல்லது சுத்தமாகவே அது அழிந்து போகும். ஆனால் காணாத உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் நித்தியமானவைகள். அவைகள் மாறாது, அவைகள் அழியாது. வானங்கள் பூமி எல்லாம் அழிந்து போனாலும் அவை ஒன்றுமே அழியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலமும் அழிந்து போகாது. அந்த ஜீவ வார்த்தையை கொண்டுதான் தேவன் இந்த காண்கின்ற எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அப்ப சொல்லுங்க, காணப்படுகிற உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் முக்கியமானதா? காணப்படாத உலகத்தில் இருக்கக்கூடியது வசதியானதா அல்லது முக்கியமானதா? காணப்படாத உலகத்தில் இருக்கிறவைகள் தான். காரணம் ஏன்னு சொன்னா, அவைகள் தான் காண்கின்ற இந்த உலகத்தை உண்டாக்கினது. எபிரேயர் புஸ்தகத்துல திருப்ப வேண்டாம், அந்த 11வது அதிகாரம் முதல் வசனத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அதாவது நாம் விசுவாசத்தினால இந்த காணப்படுகிற இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோமா? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. சொல்லுங்க, உலகங்கள், காணக்கூடிய இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. இப்ப
இந்த விதமாக காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்கிறதை அறிந்து கொள்கிறோம். அப்படின்னு சொன்னா காணப்படுகிற இந்த காரியங்கள் எல்லாமே காணப்படுகிற இன்னொரு நபரால அல்லது காணப்படுகிற இன்னொரு பொருட்களினால உண்டாக்கப்படவில்லை. தேவனுடைய வார்த்தையினாலதான் இந்த உலகங்கள் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. ஓகே, அப்ப காண்கின்ற உலகம் காணாத உலகம். அநேகர் சொல்லுவாங்க, நான் ஒரு சில காரியத்தை கண்டாதாங்க நான் விசுவாசிப்பேன் சொல்லுவாங்க. நீ கண்ட விசுவாசிக்க தேவையில்லை, காணணும். நீ அதை ஏற்கனவே பார்க்கிறாய். பார்க்கிற ஒரு காரியத்தை விசுவாசிக்க தேவையில்லை. அந்த காணாத உலகத்துல தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள், அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், எனக்காக செய்து முடித்திருக்கிறவைகள், இவைகளை காண்பதற்கு தான் விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அதுவே ஒரு காணாத ஒரு விஷயம். அது எப்படி நோக்கி இருக்கிறது, எப்படி நோக்கி பார்க்கிறது? காணாத விஷயத்தை எப்படி நம்ம பார்க்க முடியும்? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும். ஆனால் காணாத உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளை எப்படி பார்க்க முடியும்? காணாத உலகத்துல எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதை தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறவைகள் எல்லாமே உங்களுடைய மனுஷ கண்களினால, என்னுடைய மாம்ச கண்களினால பார்க்கல அப்படிங்கிறதுனால அது இல்லை என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. அவைகள் காணப்படாத அந்த ரீதியில எனக்காக உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் தான் அதிக நிச்சயமானது, அதிக உண்மையானது, உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும். அல்லேலூயா. ஆனா மாம்ச மனுஷன் நம்ம என்ன பண்ணுகிறோம்? இல்ல, நான் ஒரு காரியத்தை பார்த்தாதான் நம்புவேன், இது எனக்கு நடந்தாதான் நான் நம்புவேன், தேவனை நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லி எத்தனை பேர் சாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா தேவனை நீங்க இந்த மனுஷ கண்களினால் ஒரு காலமும் பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த விசுவாச கண்களினால்தான் அவரை பார்க்க முடியும். சரி, அப்படி நான் அநேகர் அப்படி சொல்றாங்க இல்லையா, நான் பார்த்தாதான் விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், வேத வசனத்தின்படி நீங்களே உங்களுக்குள்ளாகவே ஒரு காணப்படாத ஒரு உலகம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்படாத அந்த உலகம் இருக்கிறது. அது என்ன? அதுதான் என்னுடைய ஆவியும் என்னுடைய ஆத்துமாவும். இப்போ ஒரு மனுஷன் ஆபரேஷன் பண்ணி நீங்க பார்க்கும் பொழுது அவருடைய சமாதானம் எங்க இருக்குதுங்க? அவருக்குள்ள இருக்கிற சமாதானம் எங்க இருக்குது? காட்டுங்கன்னு சொன்னா காட்ட முடிகிறதா? அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை காட்ட முடிகிறதா? அவருக்குள்ள இருக்கிற அந்த அறிவு, அவருடைய புத்தி, அதெல்லாம் காட்ட முடிகிறதா? இல்லை. ஒரு மனுஷனை ஆபரேஷன் பண்ணா இருதயம் இருக்கிறது, மூளை இருக்கிறது. ஆனால் அந்த உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், அவன் தான் தீர்மானம் பண்ணுகிறான். அவன் தான் என்னுடைய ஆள் தத்துவத்தை நியமிக்கிறான். நான் ஏதோ உயரமா இருக்கிறேன், குள்ளமா இருக்கிறேன், கருப்பா இருக்கிறேன், வெள்ளையா இருக்கிறேன், சிவப்பா இருக்கிறேன், இந்த காரியங்கள் ஒன்றுமே என்னுடைய வாழ்க்கையை எந்த விதத்திலையும் நன்மையாகவும் சரி தீமையாகவும் சரி ஒரு காலமும் ஒரு மாற்றத்தையும் அதனாலே உண்டாக்காது. அல்லேலூயா. அப்ப அந்த காரியத்தை இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்களுடைய மனசுல அதை வைத்துக் கொள்ளுங்க. நான் இப்படி இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்குள்ள உண்டாக தேவையில்லை. ஒருவேளை நான் இப்படி இருந்துட்டு இருந்தா நான் பெரிய ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பேன், அல்லது நான் இப்படி ஒரு நல்ல ஒரு பலசாலியா இருந்திருந்தா நான் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் நாம யோசனை பண்ணி நாமே சோர்ந்து போவோம். பாருங்க, நான் சின்னதுல நான் 9th 10th படிக்கும்போது இந்தியாவில் நம்ம வடநாட்டில் படித்தேன். அப்போ அந்த வடநாட்டில் இங்கே அந்த டிஸ்கிரிமினேஷன், அந்த பிரச்சனைகள் ரொம்ப இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கண்ணு நோயாத நொல்ல கண்ணன் பேர் வைப்பாங்க, முடி பட்டினாக்கா உங்களுக்கு வழுக்கன் பேர் வைப்பாங்க இல்லையா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. இப்போ அந்த வடநாட்டில் சென்று படிக்கும் பொழுது நான் ஓரளவுக்கு கருப்பாக இருக்கிறேன்னா வெள்ளையா இருக்கிறேன்னா ஓரளவுக்கு இருக்கிறேன். ஆனால் என்னையே அங்கே நான் படிக்க சென்ற அந்த நாட்டில் எப்படி கிண்டல் பண்ணுவான்னு சொன்னா, காலானாக்கா கருப்பன், கருப்பன் சொல்லி என்னை கிண்டல் பண்றதும் இல்லாம சோட்டான்னு அர்த்தம், குள்ள அப்படி சொல்லிட்டு எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. அதனால எனக்கு பெரிய ஒரு அந்த வயசு காலத்துல இந்த 9th 10th ஒரு 14-15 வயது, அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப என்ன ஆண்டவரே இவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்கீங்க, ஒரு கூட ஒரு 6 அடி சேர்த்து கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி சில சமயத்துல எனக்கு தேவனே தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. சில சமயத்துல அந்த போர்வையை மூடிக்கொண்டு நான் அப்படியே ஜெபிக்கிற மாதிரி எல்லாம் பாவலா செய்து நான் காலையில எழுதிருக்கும் போது எப்படியாவது கொஞ்சம் பெருசா இருந்துருவேன்ங்கிறதெல்லாம் நான் சோதிச்சு பார்த்துருக்கிறேன். ஒன்றுமே நடந்தது இல்லை. வளர்ந்துடுவோம் நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே திடீர்னு அற்புத விதமா கொஞ்சம் உயரமா இருந்துடலான்னு சொல்லி இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பொழுதுதான் தெரியுது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே
இல்ல, நீங்க கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, முடி இருந்தாலும் சரி, முடி கொட்டினாலும் சரி, நீங்க தடியா இருந்தாலும் சரி, மெலிசா இருந்தாலும் சரி, அவைகள் உங்கள் வாழ்க்கையை ஒரு காலமும் பாதிக்காது. எது பாதிக்கும்? இந்த தேவனுடைய வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன், உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அதுதான் ஒரு மனுஷனை பாதிக்கும். அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணும். அது எந்த நிலைமையில இருக்கிறதோ அந்த நிலைமையின்படிதான் அவனுடைய வாழ்க்கை அமையும் என்கிறத ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த வேத வசனங்களை பார்த்த பொழுதுதான் நானே அதை கண்டுபிடித்தேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு யோசனை, அதனால சோர்ந்து போகிறது, அதனால ஒப்பிட்டு பார்த்து கொள்கிறது, அதனால கம்பேர் பண்ணி பார்த்து கொள்கிறது, அதெல்லாம் முடிந்து போனது. கர்த்தர் இருதயத்துல நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திட நம்பிக்கையும் தைரியத்தையும் அவர் இருதயத்தில் வைத்தார். அல்லேலூயா. ஆனால் அந்த உள்ளான அந்த ஆவிக்குரிய மனுஷன் தான் வேதவசனம் சொல்லும் பொழுது எபேசியர் 2ல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, அந்த எப்படி மரித்து போயிருக்கிறோம்? ரட்சிக்கப்படாமல் நம்ம ஒரு பாவ வாழ்க்கையில வாழும் பொழுது தேவனுடைய பார்வையில நாம எப்படி இருக்கிறோமா, நாம மரித்தவர்களாய் இருக்கிறோம். இப்போ நம்ம கேட்போம், சாதாரண ஒரு மனுஷனிடத்துல இது போய் சொன்னாங்க, என்னங்க நான் பிறந்த வளர்ந்த திருமணம் பண்ணியிருக்கிறேன், பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன போய் மரித்தவன் என்று சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி. நீங்க மரிக்கல, அதாவது சரீரம் மரிக்கல, உள்ளான அந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்க. உள்ளான மனுஷன், அந்த ஆவிக்குரிய மனுஷன், தேவனை தேட வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வுள்ள ஒரு மனுஷன், பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு வாஞ்சை உள்ள ஒரு மனுஷன், தேவனுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளான அந்த ஆவிக்குரிய மனுஷன், அவன் மரித்து போயிருக்கிறானாம். அவனை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே உயிர்ப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரட்சிப்புன்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? ஏதோ நம்ம மதம் மாறுகிறது கிடையாது. ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஏதோ கொஞ்சம் கெட்ட பாதையில நடந்திருந்தவங்க அவரை கூட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் போதனைகள்லாம் சொல்லி, சரிப்பா இப்போ ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு நீ அப்படியே கொஞ்சம் மனம் திரும்பி அப்படியே வாழ்க்கை கொஞ்சம் மாத்தி வாழ்ந்துக்கோ அப்படி சொல்ற வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. அப்படி செய்யவும் முடியாது. அப்படி செய்யணும்னு சொன்னா வீட்டிலேயே உட்கார வச்சு கண்டிச்சு, ஏன் இன்னும் கொஞ்சம் ஒரு 4 அடி வர கொடுத்து திருத்திருக்கலாமே, முடியாது. ரட்சிப்பு என்கிறது என்ன? ஏதோ ஒரு பழைய வீட்டை கொடுத்தாக்கா அந்த பழைய வீட்டுல பெயிண்ட் எல்லாம் கொட்டி போயிருக்கிறது, அங்கங்க பள்ளமா இருக்கிறது, எல்லாவற்றையும் சுரண்டி பட்டி பார்த்து அதுக்கு நல்லா புது பெயிண்ட் அடிச்சு புது வீடு மாதிரி ரிப்பேர் பண்ற ஒரு காரியம் கிடையாது. ரட்சிப்பு என்கிறது நான் புதிய மனுஷனாகவே ஆகிவிடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் புத்தகத்துல 36வது அதிகாரம். எசேக்கியேல் புத்தகத்துல 36வது அதிகாரம் பாருங்க. அந்த உள்ளான பழைய மனுஷன், அவனை தேவன் என்ன பண்ணுகிறார்? ஏதோ கொஞ்சம் தட்டி பழுது பார்த்து அவனை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி, சரி நீ கொஞ்சம் இந்த பாவம்லாம் பண்ணிருக்கிற, உன்னை மன்னிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி அவனை ஏதோ சீர்திருத்தக்கூடிய பள்ளிக்கூடம் கிடையாது கிறிஸ்தவ மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் ஏதோ ஒரு நல்ல போதனைகள். முன்னாடி நான் கெட்ட நண்பர்களோடு சுற்றி கொண்டு இருந்தேன். இப்போ சரி ஏதோ கொஞ்சம் கடவுள் பக்தி இருக்கிற அந்த ஜனங்கள் கூட நான் வரேன். அப்படி வந்தாக்க என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறும். முன்னாடி துன்மார்க்கத்துல வாழ்ந்திருந்த மனுஷர்கள் கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்ல சிரிச்சு பேசக்கூடிய ஜனங்கள் கூட, தன்மையா இருக்கக்கூடிய ஜனங்கள் கூட நான் வரேன். ஆகியனால் என்னுடைய வாழ்க்கை அப்படியே மாறும். இல்ல, அதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு என்று சொல்லுகிறது தேவனுடைய ஒரு மகத்தான ஒரு வேலை, தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு வேலை. என்ன செய்கிறார்? அந்த உள்ளான அந்த மனுஷன், அவனுடைய அந்த இருதயம், அதை அப்படியே எடுத்துவிட்டு அவனுக்கு உள்ளாக ஒரு புதிய மனுஷனை தேவன் வைக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல எசேக்கியேல் 36 25 இருந்து வாசிங்க. 25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களில் கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும்
பண்ணுவேன். அதுல முக்கியமான அந்த 25வது வசனம் தான் ரட்சிப்பு. எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப ரட்சிக்கப்பட்ட பொழுது அங்க என்ன நடந்ததா தேவன் சொல்லுகிறார் 26வது வசனத்துல, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நவமான அப்படி சொன்னா புதிய ஒரு இருதயத்தையே நான் கொடுப்பேன். பழைய இருதயத்துல ஏதோ ஆபரேஷன் பண்ணி ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி செஞ்சு வச்சது கிடையாது. புது இருதயத்தையே நான் வைப்பேன். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, அதாவது உணர்வுள்ள ஒரு இருதயத்தை, முன்னாடி அது கல்லான ஒரு இருதயமாக இருந்தது. இயேசு சொல்லுகிறார் இல்லையா மார்க் 7, அந்த திருக்குள்ள ஒரு இருதயம், கேடு கெட்டிருந்த அந்த ஒரு இருதயம், விபச்சார எண்ணங்களும் வேசித்தனங்களும் அசுத்தங்களும் பெருமைகளும் காம விகாரங்களும் நிறைந்த அந்த ஒரு இருதயத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், முழுமையாக அந்த மனுஷனுக்குள்ளாக இருந்து நீக்கிவிட்டு அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லுங்க, நான் புதிய இருதயம் உடையவனாய் இருக்கிறேன். எனக்கு தேவன் புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். புதிய உள்ளான மனுஷனை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்துல இதை அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 25வது அதிகாரம் 17வது வசனத்துல, 2 Corinthiens chapitre 5 verset 17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அப்படி சொன்ன என்ன அர்த்தம், ரட்சிப்புக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருந்தால், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாமே ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. சொல்லுங்க, எல்லாமே புதிதாயின, எல்லாமே புதிதாயின. இதுதான் வேதம் போதிக்கிற சத்தியம். என்னுடைய பழைய இருதயம், என்னுடைய பழைய இருதயம் சொன்னா இந்த இருதயம் கிடையாது, அந்த உள்ளான ஒரு மனுஷன், ஆவிக்குரிய ஒரு மனுஷன், அதை எடுத்துவிட்டு தேவன் ஒரு புது படைப்பாகவே மாற்றி விடுகிறார். ஆகையினால தான் கிறிஸ்துவ மார்க்கம் ஏதோ கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் சீர்படுத்தி அப்படி வாழக்கூடிய காரியத்தை அதிகமா சொல்றது கிடையாது. அந்த காரியம் ஒரு மனுஷனால முடியும் என்று சொன்னால் அவன் ஏற்கனவே செய்திருக்க போறான். இது பாவம், இது கெட்டதுன்னு என்று சொல்லுகிறதுக்கு அப்புறமா அவனுக்கு பாவம் கெட்டதுன்னு தெரிய போவது இல்ல. பாவம் கெட்டது என்று சொல்லி ஒரு மனுஷன் வேதத்தை படிக்காம இருந்தா கூட அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார், அவனை ஒரு புது படைப்பாகவே மாற்றி விடுகிறார், புது சிருஷ்டியாகவே மாற்றி விடுகிறார். நுவல் ஸ்பெசி அப்படின்னு சொல்லி பிரான்சில் சொல்லப்படுகிறது. நுவல் ஸ்பெசி, அதாவது ஒரு புதிய இன, ஒரு 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 புதுசா ஒரு மிருகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, இது வரைக்கும் உலகத்துல பார்த்து இல்லாத அளவுக்கு. அப்படி ஒரு புது படைப்பாகவே தேவன் என்னை மாற்றி விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தேவன் எனக்கு அந்த புதிய இருதயத்தை மாற்றுகிறார்? இப்போ நேற்று ரட்சிக்கப்பட்டவங்க முந்தானத்தை எப்படி பார்த்தாங்களோ இன்னைக்கும் அப்படிதான் அவங்க இருக்கிறார்கள். வெளி சரீரம் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. அவர்களுடைய உறவினர்கள், அவருடைய நண்பர்கள், அவர்கள் பார்த்தவங்க எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் எப்படி இருக்கிறது? அதே மாதிரி தான். எதை மாதிரி இருக்கிறதோ வாழ்க்கை சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கிறது. உங்களை பத்தி மற்றவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதையே தான் இன்னமும் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்னா ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் புஸ்தகத்துல, நீதிமொழிகள் 4வது அதிகாரம். ஏன் தேவன் என்னுடைய அந்த உள்ளான மனுஷனை புதுப்பிக்கல, புதிய சிருஷ்டியாகவே ஆக்கியிருக்கிறார். காரணம் என்ன? ஒரு மனுஷனை மனுஷனாக ஆக்குவதே அவனுடைய உள்ளான அந்த மனுஷன், அவருடைய இருதயம் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்க 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. Proverbe chapitre 4 verset 23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறதா? சொல்லுங்க, ஜீவ ஊற்று எங்கிருந்து புறப்படுகிறது? ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறதா? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, அது எல்லாமே யார் சம்பந்தப்பட்டது? என்னுடைய உள்ளான இருதயத்திலிருந்து புறப்பட்ட வாழ்க்கையை தான் நான் வெளியில பார்க்கிறேன். அப்போ
அந்த இருதயம், அந்த உள்ளான மனுஷன் பாவத்தினால அக்கிரமத்தினால மரித்து போயிருந்தான். பலவிதமான சீர்கேடுள்ள எண்ணங்கள் எல்லாம், பாவங்கள் எல்லாம் அந்த இருதயத்துக்குள்ள நிறைந்திருந்தபடியினால்தான் மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் அவர்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய எல்லா பாடுகள், எல்லா பிரச்சனைகள், எல்லா வேதனைகள் எல்லாமே எங்க இருந்து புறப்படுகிறதா? இங்க இருந்து புறப்பட்டுதான் அது வெளியில காணப்படுகிறது. அப்ப தேவன் என்ன பண்ணுகிறார்? முதல்ல அந்த உள்ளான மனுஷனை முற்றிலுமாக நீக்கிவிட்டு புதிய ஒரு மனுஷனாகவே மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? புதிய ஒரு மனுஷனாக, புதிய சிருஷ்டியாக, புதிய இருதயம் உள்ளவனாக அவனை மாற்றி விடுகிறார். அதிலிருந்து அக்கிரம சிந்தனைகள், அதிலிருந்து வேதனைகள், அதிலிருந்து கேவலமான எண்ணங்கள், அது எல்லாவற்றையும் அவர் எடுத்துவிட்டு அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை, புதிய உள்ளான மனுஷனை கொடுக்கிறார். காரணம், இப்போ அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்பட போகிறது. அதிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய செழிப்பு புறப்படுகிற போகிறது. அதிலிருந்து தான் என்னுடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதம் புறப்பட போகிறது. என்னுடைய சரீர ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பொருளாதார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி, ஒரு ஜெயம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மனுஷன், உள்ளான மனுஷனுக்குள்ளாக அவன் எப்படி இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய நிலையின்படிதான் என்னுடைய வெளி வாழ்க்கையும் இருக்கிறது. அப்ப அநேகர் சொல்லுவாங்க, பாருங்க, நான் 10 வருஷமா நான் போயிட்டு இருக்கிறேங்க, இந்த கோயிலுக்குள்ள போயிட்டு வந்து இருக்கிறேன், இந்த கட்டடத்துக்குள்ளாக நான் போயிட்டு வந்து இருக்கிறேன், வாழ்க்கையே மாறல அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி மாறும்? வந்தோமே, நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்தோமா? ஆண்டவரே, என்னுடைய உள்ளான மனுஷனுக்குரிய அந்த இருதயத்தை திறந்தருளும், உம்முடைய வார்த்தை எனக்குள்ளாக வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும், என்னுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான ஒரு சுத்த இருதயமாக, ஒரு புது சிருஷ்டியாக அது மாறட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டோமா? இல்லை. ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போய் வருகிறதுனாலயோ, ஏதோ ஒரு 4 நல்ல நண்பர்கள் கூட பழகிறதுனாலயோ ஒரு காலமும், இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இது உங்களுடைய இருதயத்தில் நீங்க எழுதி வைங்க, வாழ்க்கை மாறவே மாறாது, உங்களுடைய சுபாவங்கள் மாறவே மாறாது. மாறாக தேவனுடைய அந்த ரட்சிப்புல நான் வரும் பொழுது தேவன் எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கிறார், புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார், புது எண்ணங்களை கொடுக்கிறார். ஏன்னா இது மனுஷனாலேயோ மனுஷ முயற்சிகளினாலேயோ இதை செய்து முடிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆகையினால்தான் அந்த பேதுரு சொல்லுகிறார், நம்ம வாசித்த 1 பேதுரு அந்த புத்தகத்துக்கு திருப்புங்க, அதுல இருந்து ஒரு சில காரியங்களை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 1 பேதுரு அந்த 2வது அதிகாரத்துல பேதுரு சொல்லுகிறார் 3வது வசனத்துல, நீங்கள் வளரும்படி, ஆமென், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. புதிதாய் நான் எங்க பிறந்திருக்கிறேன்? என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக, என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளாக, என்னுடைய இருதய ரீதியில, காணப்படாத உலகமா இருக்கிற அந்த இருதய ரீதியில நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், குழந்தையாக பிறந்திருக்கிறேன். இப்ப அந்த குழந்தை திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டுமா? எதற்காக? வளருவதற்காக. அப்ப பாருங்க, ஒரு தாய் 9 மாதம் கர்ப்பிணியா இருந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. 9 மாதம் சுமக்கிறதே பெரிய பாரம், பெரிய அசௌகரியங்கள், அன்கன்வீனியன்ஸ்லாம் நிறைய இருக்கிறது. அப்ப அந்த ஒரு குழந்தையை பெற்று முடித்த உடனே அப்பாடி எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? இல்ல, ஏதோ ஒரு பாரம் குறையுதுதான். ஆனால் இப்பதான் ஒரு புது வேலையே ஆரம்பிச்சிருக்கிறது. ஏன்னு சொன்னா, பிறந்த குழந்தை என்ன பண்ணுது? பிறந்த குழந்தை தனக்குத்தானே எதையும் சந்தித்துக் கொள்ள முடியாது. இப்ப இந்த பிறந்த குழந்தைய அப்படியே விட்டா அது ஒண்ணுமே ஆகாது, அது தீமையாக முடிந்துவிடும். அந்த பிறந்த குழந்தை வளர வேண்டும். ஆமென். அதுக்கு அந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டும், அது பலப்படுத்தப்பட வேண்டும், அது வளர வேண்டும். அப்ப சரி, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், ஒரு வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நாம இருந்து விட முடியாது. ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் புதிய ஒரு குழந்தையாக பிறந்திருக்கிறேன், இனிமேல் தான் நான் வளர போகிறேன். அல்லேலூயா. எனக்குள்ளாக தேவன் அந்த புதிய மனுஷனுக்குள்ளாக வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், சகல விதமான நன்மைகள், சமாதானங்கள், சந்தோஷங்கள், வெற்றி, ஜெயம் எல்லாமே உள்ளார அவர் வைத்து என்னை உருவாக்கி இருக்கிறார். அந்த வெற்றிகள், அந்த சமாதானங்கள், அந்த செழிப்பு எல்லாமே என்னுடைய இருதயத்திலிருந்து புறப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னப்பா நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் வாங்கினேன், ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லி நாம ஏன் சொல்லக்கூடாது பாருங்க. காரணம், வேதவசனம் சொல்லுகிறது, நான் வளர வேண்டும். சொல்லுங்க, வளர வேண்டும். நான் எப்படி வளர வேண்டுமா? அங்க பேதுரு சொல்லுகிறார்,
குழந்தை, சாதாரண குழந்தை பிறந்தாக்க அது பால் கொடுத்து அதை பாதுகாத்து பலப்படுத்தி வளர செய்கிறாங்க இல்லையா? இப்போ அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை 70 வயசு 80 வயசு 90 வயசு வாழ அதுக்கு தேவையான அந்த வாழ்க்கைக்குரிய எல்லா காரியமும் அந்த குழந்தைக்குள்ளேயே இருக்கிறது. இனிமேல் ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ண போறாங்களா? இல்ல, அந்த குழந்தைக்குள்ளாரே போறோம். ஒரு படித்து ஒரு பாஸ்டராக ஆக போகிறான், ஒரு படித்து ஒரு டாக்டராக ஆக போகிறான், ஒரு இன்ஜினியராக ஆக போகிறான். அதற்குரிய சகல விதமான ஞானங்கள், அதுக்கு தேவையான சகல விதமான வாய்ப்புகள், அதுக்கு தேவையான சகல விதமான வாசல்கள் எல்லாவற்றையும் தேவன் உள்ளார வைத்துதான் அவனை படைக்கிறார். இப்ப அந்த குழந்தைய வளர்க்க வேண்டிய விதத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுத்து சரியான ஒரு பாதுகாப்புல வளர்த்தா அவன் அப்படியே ஒரு ஊழியக்காரனாக வந்துடுவான், அப்படியே ஒரு பாஸ்டராக வந்துடுவான், அப்படியே ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனாக வந்துடுவான், அப்படியே ஒரு இன்ஜினியராக வந்துடுவான். அப்படியே தேவன் அவனுக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் அப்படியாக அவன் வந்து விடுவான். அல்லேலூயா. அப்ப நான் இப்போ தேவனுடைய குழந்தையாக, தேவனுடைய பிள்ளையாக, புது சிருஷ்டியாக, புதிய இருதயம் உடையவனாக பிறந்திருக்கிறேன். இப்ப நான் எப்படி வளர போகிறேன்? ஞானஸ்நானம் எடுத்தவங்க அதை கவனமா கவனிங்க, ரட்சிப்பை பெற்றவங்க. நான் எப்படி வளர போகிறேன்? ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த வாசித்த வசனத்திலேயே 3வது வசனத்துல திரு வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆமென். அவ வளருவதற்கு அவர் என்ன ஒரு காரியத்தை சொல்கிறார்? திரு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சியா இருங்கள். அப்ப எனக்குள்ள ஒரு புது வாஞ்சியை உண்டாயிருக்கணும். குழந்தைக்கு யாராவது நீ பால் குடிக்கணும்ன்றலாம் கத்து கொடுக்குறாங்களா? இல்ல, அதுக்கு பசி எடுத்தா கத்துது, அதை ஒரு எறும்பு கடிச்சா கத்தி கூவுது, அது மேல ஒரு வெயில் அடிச்சுட்டா அது கத்துது, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் கத்துறதுதான் இல்லையா? அப்போ அந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல வாஞ்சியா இருங்கள். அப்ப நான் புதிதாக பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்குள்ளாக இந்த தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு வாஞ்சை, ஆமென், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் வந்துடணும். பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்துல கிறிஸ்தவ மார்க்கத்துல என்னை கவர்ந்து இழுத்த ஒரு காரியம் சொன்னா அது தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். அல்லேலூயா. எந்த ஒரு அற்புதங்களை பார்த்தோ எந்த ஒரு வல்லமைகளை பார்த்து நான் வளரல. இந்த தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும். அது திரும்ப திரும்ப படிக்கவும் அதை ஆராய்ச்சி செய்யவும் அவ்வளவு ஒரு வாஞ்சியை தேவனே தம்முடைய கிருபையினால அவர் வைத்தார். அதுதான் நான் புதிதாக பிறந்திருக்கிற குழந்தை அப்படின்னு சொல்லுகிறதே அடையாளப்படுத்தி காட்டுகிறது. அப்ப முதல் காரியம், நான் வளரும்படிக்கு தேவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஒரு சினாக்கியங்கள் என்ன? நான் வளரும்படிக்கு தேவன் தம்முடைய வசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறேன்னு சொன்னாக்கா தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக செல்ல வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? மேத்யூ 4:4. அவர் பிரதிவித்திரமாக மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் வாழ்கிறது இல்ல, அவன் தேவனுடைய வசனத்தினாலும் அவன் பிழைப்பான். அப்போ வெளிப்பிரகாரமாக காணப்படுகிற இந்த சரீரத்துக்கு காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற உணவை நாம சாப்பிடுகிறோம் இல்லையா? அது அவசியம் சாப்பிடுகிறோம். அப்பதான் நம்மளால வளர முடிகிறது, பலமா இருக்க முடியுது. அப்ப அதே போல இயேசு சொல்லுகிறார், அந்த உள்ளான மனுஷன் இப்பதான் குழந்தையா பிறந்திருக்கிறான் பாருங்க. ஒரு சிலர் நம்ம பிறந்து அப்படியே அக்கடான்னு சொல்லி அந்த குழந்தைய விட்டாச்சு. ஆனா இயேசு சொல்லுகிறார், அந்த உள்ளான மனுஷன் பிறந்திருக்கிறானே, அந்த குழந்தை பிறந்திருக்கிறது, புதிய இருதயம் உண்டாயிருக்கிறது, அது எப்படி பிழைக்க போகிறதா? அப்படி அது எப்படி வாழ போகிறதா? எதனால வாழ போகிறதா? தேவனுடைய வார்த்தையினாலதான் அது வாழ போகிறது. அல்லேலூயா. காணப்படுகிற ரீதியில இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கு காணப்படுகிற உலகத்துல இருக்கக்கூடிய உணவு அத்தியாவசியமா இருக்கிறது போல, காணப்படாத உலகமா இருக்கிற என்னுடைய உள்ளான மனுஷனுக்கு காணப்படாத உலகத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு உணவாக இருக்கிறது. ஆமென். இதற்காக அவன் வளருவதற்கு, அவன் பலப்படுவதற்கு, அவனை கொண்டு தேவன் செய்யவிருக்கிற சித்தங்களை செய்து முடிக்குவதற்கு, அவனுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படிக்காக. ஆமென். 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 Timothée chapitre 3 verset 16. வேத வாக்கியங்கள் எல்லாம்
தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக ஆக வேண்டுமா, அவன் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாக ஆகணும், பலம் உள்ளவனாக அவன் ஆகணுமா. அதற்காக அது உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமா இருக்கு. அந்த தேவ வசனத்தை கொண்டுதான் சபையில நம்ம என்ன பண்ணப்படுகிறோம், உபதேசிக்கப்படுகிறோம், கடிந்து கொள்ளப்படுகிறோம், சீர்திருத்தப்படுகிறோம், நீதியை படிப்பிக்கப்படுகிறோம். நான் என்னுடைய சொந்த கதை, என்னுடைய சோக கதையெல்லாம் சொல்லியிருந்தா அதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றாது. தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய சத்தியங்களை நாம போதிக்கும் பொழுதுதான். அதனால தான் பாருங்க, பெரிய பெரிய வேத பகுதிகளை நான் வாசிக்கிறது எனக்கு பிரியமா இருக்கும். காரணம், நான் அதை குறித்து சொல்லலாம், ஆனா தேவனுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. அப்ப அநேகருக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கு. என்ன, இது தேவனுடைய வசனம் தானா? இத்தனை காலங்காலமா இருக்கிறது. இயேசுவிலிருந்து மோசே 1500 வருஷத்துக்கு முன்பாக இருந்தவர், அவர் எழுதின புஸ்தகங்கள் இருக்கிறது. இன்றையிலிருந்து பார்த்தா கிட்டத்தட்ட 3500 வருஷங்களாக இந்த வேத புஸ்தகம் இருக்கிறது. இதுல கலப்படம் பண்ணியிருப்பாங்களே, இதுல மாற்றம் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் அநேகர் நம்ம நினைக்க கூடும். நான் ஒரு சவால் சொல்லுகிறேன். என்ன சவால் சொன்னாரா, அந்த வார்த்தைகள் களங்கம் இல்லாத வசனம் என்று சொல்லி தான் பேதுரு சொன்னார். சரி, அப்ப இந்த வேத வார்த்தைகளை நான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இருந்து கொண்டு சவாலாக சொல்லுகிறேன். அந்த வேத வாக்கியங்களை எடுத்து நீங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் போட்டு பாருங்க. அந்த வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இல்லையா என்று சொல்லி நீங்களே சாட்சி சொல்லுவீங்க, இது தேவனுடைய வசனம் தான் என்று சொல்லி. அல்லேலூயா. காரணம், இது மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வசனம். ஏதோ யாரோ மாத்திட்டாங்க, ஏதோ அது சத்தியங்களை திருத்தி எழுதிட்டாங்க, இல்ல. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு காலமும் அழியாது. இயேசு சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலமும், என்னுடைய சத்தியங்கள் ஒரு காலமும், என்னுடைய உபதேசங்கள், என்னுடைய தீர்மானங்கள் ஒன்றுமே ஒரு காலமும் ஒழியவே ஒழியாது. ஆமென். சங்கீதம் 19வது அதிகாரத்துல இந்த தேவனுடைய வார்த்தை குறித்து அநேக சத்தியங்கள் வேதத்துல இருந்தாலும் ரொம்ப ரத்தின சுருக்கமாக வேத வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க, எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அது மாற்றுகிறது என்று சொல்லி. அநேகர் இந்த வேதத்தை குறித்து இதில் இருக்கக்கூடிய தவறுகள், இதில் இருக்கக்கூடிய தப்புகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே பல ஆராய்ச்சிகள், பல மார்க்கத்தினர் அதெல்லாம் செய்து கடைசியில் அவங்க கண்டுபிடிக்கிறது என்ன தெரியுமா, தீவிரமா சீரியஸா உட்கார்ந்து இருக்கிற தப்புகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தவர்கள் எல்லாமே இந்த வேதத்தை முழு மனதோடு விசுவாசிக்கிறதெல்லாம் போய் முடிந்தார்கள். அல்லேலூயா. மற்றபடி இங்க கேள்விப்பட்டு அங்க கேள்விப்பட்டு இதுல தவறுகளை நாம் சொல்லும் பொழுது அப்படியே நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த 19வது அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியமாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்ணை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்துக்கு பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே இதை குறிக்கிறது, தேவனுடைய வசனத்தை தான் குறிக்கிறது. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய சாட்சி, கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனைகள், இது எல்லாமே தேவனுடைய வசனத்தை குறித்து தான் சொல்லுகிறது. அது எப்படிப்பட்ட, அது என்ன செய்கிறதா, ஒரு மனுஷன் இந்த வேத வசனங்கள் எடுத்து தன்னுடைய இருதயத்தில் அவன் படிக்கிறது மூலியமாக, கேட்கிறது மூலியமாக இருதயத்தில் அவன் நிரப்பும் பொழுது என்ன உண்டாகுகிறதா, அது அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டது கூட எப்படி ரட்சிக்கப்பட்டேன் பாருங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? யாராவது ஏதாவது செய்தார்களா? இல்ல. தேவனுடைய வசனத்தை கேட்ட அந்த வசனத்தினால என்னுடைய இருதயத்துல ஒரு விசுவாசம் உண்டானது. அந்த விசுவாசம் எனக்குள்ள ஒரு அபூர்வமான ஒரு காரியத்தை செய்தது. அது என்ன? அதுதான் ரட்சிப்பு. ஆமென். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம்,
மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது என்ன? அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ரட்சிப்பு. அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ரட்சிப்பு எப்படி உண்டானதா? இந்த வேத வார்த்தைகள் எனக்குள்ளாக சென்றதுனால அது எனக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கி, அந்த விசுவாசம் வேத வசனத்தினால உண்டான அந்த விசுவாசம் என்னை ரட்சிக்கும்படிக்கு, தேவனுடைய பிள்ளையா இருக்கும்படிக்கு என்னை மாற்றினது. அது என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. மாத்திரமல்லாம பேதையை கூட ஞானியாக்குகிறது. அதனாலதான் நான் சவாலாக நான் சொன்னேன், எந்த ஒரு மனுஷனாக இங்க இருக்கிறவங்களாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த மனுஷன் ஒரு பேதையாக, ஒரு வெகுளியான, ஒரு சூதுவாது தெரியாத, உலக காரியங்கள் தெரியாத ஒரு மனுஷனாக இருந்தால் கூட அந்த மனுஷனிடத்துல இந்த வேத புத்தகத்தை சிம்பிளா நீங்க கொடுத்து பாருங்க, அது அவனுடைய பேதமையை மாற்றும், அவனை தேவனுடைய ஞானம் நிறைந்தவனாக அவனை மாற்றும். அல்லேலூயா. அவனுடைய புத்தி கூர்மையாக, அவனுடைய ஞாபக சக்தி கூர்மையாக, அவன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தையின்படியே அது நடத்தப்படும். பேதையை கூட அது ஞானியாக்குமா. அடுத்ததுல சொல்கிறார், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். ஆமென். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அது சந்தோஷிப்பிக்கிறதாம். மாத்திரம் அல்லாம அவர் சொல்கிறார், தொடர்ந்து சொல்லும் பொழுது கண்களை தெளிவிக்கிறது. ஆமென். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்களை தெளிவிக்கிறதா. கண்ணு நமக்கு சரியா இல்லாம இருக்கிறதுனாலதான் நாம அநேக சிக்கல்ல போய் மாட்டிக்கொள்கிறோம், அநேக வாழ்க்கை போராட்டங்கள்ல மாட்டிக்கொள்கிறோம். ஏன்? எனக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கை எந்த விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்னால தெளிவா பார்க்க முடியல. நான் ஏதோ ஒரு கண்ணுல வச்சு பார்த்துல இருக்கிறேன். எப்படி கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா கருப்பா தெரியுது, சிகப்பு கண்ணாடி பார்த்து பார்த்தா சிகப்பா தெரியுது. அப்போ இயேசு சொல்றார், நான் தான்பா உலகத்தினுடைய ஒளி, நான் அடிக்கிற லைட்ல இந்த உலகத்தை நீ பாரு, நான் அடிக்கிற வெளிச்சத்துல உன்னுடைய வாழ்க்கையை பாரு. அப்போ அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குமா? சந்தோஷமா இருக்கும், வெற்றியா இருக்கும், ஜெயமா இருக்கும். நான் என்னுடைய மனுஷ கண்களினால் என்னுடைய வாழ்க்கை நான் பார்க்கிறேன், மனுஷ கண்களினால போராட்டங்களை பார்க்கிறேன், இந்த மனுஷ கண்களினால பிரச்சனையை பார்க்கிறேன். ஆனால் இந்த வேத வசனம் என்னுடைய கண்களை தெளிவாக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒளி என்கிறது அந்த தேவனுடைய வார்த்தையுடைய கண்களை வெளிச்சமாக்கும் பொழுது, நான் வாழ்க்கையை பார்க்கிற விதம் மாறும், ஒரு போராட்டத்தை பார்க்கிற விதம் மாறும், ஒரு பிரச்சனையை பார்க்கிற ஒரு விதம் மாறும். இதெல்லாம் எங்கிருந்து உண்டானது? தேவனுடைய வார்த்தையினால உண்டானது. அல்லேலூயா. அப்ப நான் புதிதா பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நான் அந்த ஆவிக்குரிய உணவை அனுதினமும் நான் சாப்பிட வேண்டும். ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கலாம், அது நமக்கு சுலபமா புரியும். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல எப்படி நான் இந்த வேத வார்த்தையினால என்னுடைய கண்கள் தெளிவாக்கப்பட்டு ஒரு விசுவாசம் உண்டாகி அதன் வழியாக நான் பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது எப்படி பிரச்சனைகள் வித்தியாசமாக காணப்படுகிறது அப்படிங்கிறது வேத வசனம் ரொம்ப சிம்பிளான ஒரு சம்பவத்தின் மூலமாக, ஒரு நிஜ சம்பவத்தின் மூலமாக சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் புத்தகத்துல 6வது அதிகாரம், அங்கே எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துல எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி பக்கத்து தேசத்து சீரியா தேசம், இன்றைக்கும் சீரியா இருக்குது, சீரியா தேசத்து ராஜா இந்த இஸ்ரவேல் தேசத்து மேல அவன் ரகசியமா பாளையம் இறங்கி, அது கேம்ப் இறங்கி அவங்களை தாக்குவதற்காக வரும்பொழுதெல்லாம் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற இந்த எலியா தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசியா இருந்தபடினால தேவன் அதை வெளிப்படுத்தி அந்த எலிசா என்ன பண்ணுவார்? தன்னுடைய ராஜாவுக்கு அதை தெரிய பண்ணிடுவார், தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கு அதை தெரியப்படுத்தி விடுவார். அப்படி தெரியப்படுத்தி விடும்போது என்ன ஆகும்? இந்த இஸ்ரவேல் தேசத்து ராஜா என்ன பண்ணுவான்? அந்த எதிரி ராஜா உள்ளார வராதபடிக்கு அவன் பாதுகாப்பு பண்ணி இப்படியே பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சீரியா தேசத்து ராஜா அவனுக்கு பைத்தியமே பிடித்து போகிறது. என்ன, நான் எவ்வளவு ராஜ்யதந்திரமா இந்த இஸ்ரவேல் தேசத்தை தாக்குவதற்காக நான் இந்த பிரச்சனையெல்லாம் நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் அங்க இருக்கிற அந்த ராஜா அந்த திட்டத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு அவன் பாதுகாப்பா இருந்துடுறானே அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிற யாரோ தான் உளவு போய் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அந்த சீரியா தேசத்து ராஜா கூட இருந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், இல்லை ஆண்டவனே, இல்லை ராஜா, நீங்க தூங்கக்கூடிய அந்த அறையில நீங்க இருந்து கொண்டு ஒரு திட்டத்தை போட்டாலும் அந்த திட்டத்தை இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எலிசா தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தி விடுவார். அவன் தன்னுடைய ராஜாவுக்கு சொல்லிவிடுவான், இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு சரியான ஒரு கோபம். அந்த கோபம் வந்தோடனே அவன் சொல்றான், சரி அந்த ராஜாவை தாக்க கூடாது, முதல்ல இந்த தீர்க்கதரிசியை தான் நம்ம பிடிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய படை,
ஒரே ஒரு ஆளை பிடிக்க ஒரு பெரிய படை வந்து அந்த எலிசா தீர்க்கதரிசியை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில். அப்ப அந்த தேவனுடைய மனுஷன் எலிசாவுடைய வேலைக்காரன் அவர் என்ன பண்றாரு, காலையில் தூங்கி எழுந்து வெளியில போய் பார்க்கிறாரு. பார்த்த உடனே இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம்? பதறான் பாருங்க, பயப்படுறான் பாருங்க. ஏன்? ஒரே ஒரு ஆள் இங்க அவனை சேர்த்த 2 பேர் சூழ்ந்த பெரிய ஒரு போர் சேனை வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் குதிரையிலையும் ரதத்திலையும் வந்து சூழ்ந்து கொண்டு எல்லாம் கத்தியுமா ஈட்டியுமா வந்து நிக்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில? நம்ம சுற்றிலும் நம்மை தாக்குவதற்கு பெரிய ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. அல்லது இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், இன்னைக்கு நான் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது என்னை எப்படி ஒரு ஆயுதம் ஏந்தின ஒரு போர் வீரனை போல என்னை பயப்படுத்துது இல்லையா? அப்படிதான் இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் பயந்து பதறுகிறான், சமாதானத்தை இழந்துட்டான், சந்தோஷத்தை இழந்துட்டான், மரண பயம் அவனுக்குள்ளாக வந்து விட்டது. அப்ப இந்த எலிசா கிட்ட சொன்ன உடனே எலிசா சொல்கிறார் அந்த 16வது வசனத்துல, அதற்கு அவன், பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சொல்லுங்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள், ஆகையினால பயப்படாதே அப்படின்னு சொல்லுகிறார். அந்த வேலைக்காரனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எலிசா, இந்த வீட்டுல இருக்கிறது 2 பேர் தான், நீ என்னமோ அவங்க கூட ஆயிரக்கணக்கான வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பிரச்சனை இவ்வளவு நெருக்கி கொண்டிருக்கிறது, என் பிரச்சனை எல்லாம் உனக்கு புரியுமா, நான் படக்கூடிய வேதனைகள் எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் பாருங்க ஒரு சில சமயத்துல. அப்ப இந்த எலிசாவுடைய வேலைக்காரனும் அப்படிதான் கேட்கிறோம். நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், அவங்க கூட இருக்கிறவர்களை காட்டலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமான பேர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். நான் கேட்கிறேன், எலிசாவுக்கு எப்படி தெரியும் அவனை சுற்றில அங்கே அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டலாம் இவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் அதிகமான பேர் என்று சொல்லி எப்படி தெரியும்? நம்ம சொல்லலாம், விசுவாசத்தினால அவர் சொல்றாரு, அவர் தேவனுடைய மனுஷன் விசுவாசத்தினால சொல்றாரு அப்படின்னு சொல்லி. இல்ல, எப்படி சொன்னார்? காரணம், இதை வேத வசனத்துல எலிசா ஏற்கனவே வாசித்து இருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி என்ன? எந்த பகுதியை வாசித்தீங்க? 34. அங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சூழ அவர் தம்முடைய தூதர்களை பாளையம் இறங்கி காத்துக் கொள்ளும்படிக்கு செய்கிறார். அல்லேலூயா! கரங்களை தட்டி அல்லேலூயா! வானதூதர்களை நம்முடைய பணிவிடை செய்வதற்காக தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! நம்முடைய பாதம் கல்லில கூட இடராதபடிக்கு வானதூதர்கள் நம்மை தாங்கி செல்லும்படிக்கு தேவன் வானதூதர்களை வைத்திருக்கிறார். அது எப்படி எலிசாவுக்கு தெரியும்? எலிசா அந்த வேத வசனத்திலிருந்து அதை அவர் படித்தார். அதை படித்த பொழுது அந்த வசனத்தை சொன்ன என் தேவன் எப்படிப்பட்டவர், அவர் மாறாதவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படியே செய்கிறவர், அவர் மாறுகிறவர் அல்ல அப்படி என்கிறத எப்பயோ படிச்சிருப்பார். இன்னைக்கு போயிட்டு அந்த எல்லாம் போர் அந்த ஜனங்கள் சூழ்ந்து கொண்டவனே போயிட்டு பைபிள் எடுத்து படிக்கல, அவர் எப்பயோ படிச்சிருப்பார். அந்த காரியம் அவருக்கு ஞாபகத்தில் இருந்தது. இப்போ வேலைக்காரன் வந்து சொல்றான், ஆண்டவனே நம்ம சுற்றிலும் போர் வீரர்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எலிசா சொல்றாரு, அந்த வசனம் அப்படியே இருதயத்திலிருந்து புறப்படுகிறது பாருங்க. அந்த வசனத்தினால உண்டான அந்த விசுவாசம் இப்ப பேசுது. அது சொல்றாரு, பயப்படாது. ஆமென். இதுதான் விசுவாச வார்த்தை. பயப்படாது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள். இப்ப தொட்டு எதை பார்த்தாரா? இல்ல. எது ஆண்டவரே கொஞ்சம் வானதூதர்களை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டாரா? இல்ல. எழுதப்பட்டிருக்கிறது, என் தேவன் சொல்லியிருக்கிறார், அதனால இந்த வானதூதர்களை எங்களை சூழ இருக்கிறார்கள். அப்போ அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு ஏற்றுக்கொள்ள நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இவனுடைய கண்களை கொஞ்சம் திறந்தரணும் அப்படின்னு சொன்னவனே தேவனுடைய கண்களை திறந்தவனே பார்க்கிறான், அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா! எதற்காக நான் சொல்லுகிறேன்? வேத வசனங்கள் ஆவிக்குரிய உலகத்திலே இருக்கக்கூடிய காணக்கூடாத ரீதியில் இருக்கக்கூடியவைகளை நமக்கு காண்கின்ற விதமாக காண்பிக்கிறது தான் தேவனுடைய வசனம். ஆமென். அப்ப அந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது இது இருக்குதா, இது இல்லையா, இது எனக்கு ஆகுமா, இது தேவன் எனக்கு செய்வாரா? இல்லை.
நிச்சயமா செய்வார். உங்களுக்காக செய்யும்படிக்காகவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அந்த தேவனை குறித்து நான் அறிந்து கொள்ள இந்த வேத வசனத்தை நான் படிக்கும் பொழுதுதான் அவரை குறித்து நான் அறிந்து கொள்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு தயா குணமுடையவர், அவருடைய அன்பு ஆழம் அகலம் நீளம் உயரமே இல்லாதவர், எனக்காக எதையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறவர், எனக்கு தேவையான எந்த நன்மையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்து போடுவதே இல்லை. நான் கடந்து செல்லக்கூடிய எந்த வாழ்க்கை சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார். அவர் எனக்கு தாராளமாய் அவர் செய்து வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மேலாக எனக்கு தர முடியும். எனக்காக எப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கையும் அவர் எடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் ரிஸ்க் எடுத்தார் சொன்னால், தேவனே மனுஷனாய் வந்து சிலுவையில மரிக்கிற அளவுக்கு அவர் என்ன அன்பு செய்கிறாரே, நம்முடைய ஒரே பிறந்த குமாரனையே கொடுத்திருக்கிறாரே, மற்ற எதையும் அவர் நமக்கு கொடுக்காமல் இருப்பாரோ? நிச்சயமா கொடுப்பார். ஆகையால பயப்படாமல் அல்லேலூயா அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கும் போது நான் அப்படித்தான் வாசிக்கணும் பாருங்க. தேவன் எனக்காகவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நான் பாவத்தில் விழுந்த போது கூட எனக்காகவே அவர் இறங்கி வந்தார். எனக்காக எதையும் எனக்காக என்னை குறித்தே அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி இந்த மகனை தூக்கி எடுக்கலாம், எப்படி இந்த மகளை தூக்கி எடுக்கலாம், இவளுக்கு எப்படி இந்த போராட்டத்தில் நான் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆனால் எனக்குள்ள அந்த ஒரு விசுவாசம் எப்போ உண்டாகிறது? இந்த வேத வசனம் எனக்குள்ளாக செல்லும் பொழுது அல்லேலூயா அல்லேலூயா. நான் தேவன் பார்க்கிற விதமாக நான் பார்க்க ஆரம்பிப்பேன். என்னுடைய வழியெல்லாம் நான் சுத்தம் பண்ணுவேன். வாலிபன் எதனால தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணுவானா? எப்படி பாவம் இல்லாதவர் வாழ்வானா? எங்க பாஸ்டர் அவனை கூட்டின்னு வரேன், அவனுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, அவன் தலைமையில கை வைங்க. ஒண்ணுமே ஆகாது, ஒன்னும் ஆகாது. நான் சொல்ல பாருங்க, நீங்க இருதயத்துல வைங்க. ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை எதனால அவன் சுத்தம் பண்ணுவானா? தேவனுடைய வசனத்தினால. அல்லேலூயா. இந்த வசனம் உள்ளார போக போக அது அவனுடைய பாவ கரைகளால் அவனை கழுவி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ முதலாவதாக தேவன் அந்த திரு வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நமக்காக வைத்திருக்கிறார். அப்ப புதிதாய் பிறந்தவர்கள் இந்த வசனத்தின் மேல வாஞ்சியா இருந்து அதை நீங்க வாசிக்க வேண்டும். அப்பதான் காணப்படாத உலகத்தில் இருக்கிற காரியங்கள் காணக்கூடிய இந்த நிஜ வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு வந்து சேரும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக என்னுடைய ஜெப வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஜெப வாழ்க்கை. ஒரு பிறந்த ஒரு பிள்ளைக்கு நான் சற்று முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? பிறந்த ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? சத்தமா சொல்லுங்க. பிறந்த ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? அழ மட்டும் தான் தெரியும். சில சமயத்தில் பிள்ளைங்க அழும்போது பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? அதுக்கு எங்க வலிக்குது, ஏதா வலிக்குது, ஏன்னா அழுத்தலாம் பார்ப்பாங்க. எங்க வலிக்குதா, எங்கேயாவது இடிச்சு கொள்ளுதா, அல்லது ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சிருக்குதா பாரு அப்படின்னு சொல்லி, வயிற்றுல ஏதாவது வலி இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஏன்னா பிள்ளைக்கு அழுவ மாத்திரம் தான் தெரியும். ஆமென். அப்படியே ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்கு நல்லா அழுவ தெரியும். ஆமென். எங்க போய் மனுஷர்கள் கிட்ட போயிட்டு அழுவது கிடையாது, போராட்டத்தை பிரச்சனையை பார்த்து அழுவது கிடையாது. தேவனுடைய பாதத்துல ஜெபம் பண்ண தெரிய வேண்டும். அல்லேலூயா. யோவான் 16வது அதிகாரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க. யோவான் 16வது அதிகாரம் 24வது வசனத்துல, Jean 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நேற்று தினத்துல ஒப்பு கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வரக்கூடிய வார்த்தை சொல்றாரு பாருங்க. இது வரைக்கும் நீங்க என்னுடைய நாமத்தினால ஒண்ணுமே நீங்க கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஏன் இதுவரைக்கும் நீங்க கேட்கல, இப்ப இனிமேல் கேட்க சொல்லுகிறார்? காரணம், இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இப்ப நான் புதிய சிருஷ்டியாக ஆகியிருக்கிறேன், புதிய இருதயம் உடையவனாக ஆகியிருக்கிறேன். தேவன் எவ்வளவு அன்புடையவர், தேவன் எவ்வளவு வல்லமை உடையவர், எனக்காக என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறார் என்கிறத புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு புதிய இருதயம் எனக்குள்ளாக உண்டாகிறது. மாம்ச மனுஷனுக்கு அவைகள் எல்லாம் தெரியாது. அவன் தேவன் தனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தேவன் புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார், புதிய அந்த சிருஷ்டிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார், புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையினால இப்போ நான்
கேட்பேன். எப்படி கேட்பேன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கேட்பேன், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. காரணம், அந்த ரட்சிப்பின் மூலியமாக தேவனுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டாகிவிட்டது. சொல்லுங்க, உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும், ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும், ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு நடுவுல செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம். நீ எனக்கு இதை செய், நான் உனக்கு இதை செய்வேன். வேலையில போய் கோத்திரா கையெழுத்து போடுறோம் இல்லையா? நான் உனக்கு இவ்வளவு சம்பளத்தை கொடுக்குறேன், நீ எனக்கு இவ்வளவு காரியத்தை செய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறேன். எப்போ உடன்படிக்கை பண்ணினேன்? ரட்சிப்பின் மூலியமாக. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பொழுது நான் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறேன். தேவன் சொல்லுகிறார், உன்னுடையது எல்லாமே என்னுடையது, என்னுடையது எல்லாமே உன்னுடையது. ஆமென். அப்போ உனக்கு எது எப்போ தேவைப்பட்டாலும் அது என்னிடத்துல இருக்கிறது என்று சொல்லி நீ அறிந்தால், எப்ப வேணாலும் என்னிடத்துல நீ வந்து, எந்த நாமத்தினால ரட்சிக்கப்பட்ட? இயேசுவின் நாமத்தினால தானே ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த நாமத்தினால வந்து நீ கேளு. நீ கேட்டு அதை தாராளமாக ஏராளமாக நீ கேட்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மேலாகவே அதை பெற்றுக்கொள். அல்லேலூயா. அநேகர் தேவனை குறித்து ரொம்ப தவறா சொல்லிட்டாங்க பாருங்க. நான் தேவனிடத்துல ஒரு 100 ஏரோ வேணும்னு சொல்லி ஜெபித்தா, அவர் வெறும் 25 ஏரோ அப்படி கொடுத்துட்டு அப்படி போகிற மாதிரி காட்டுவார். அப்பதான் அவருக்கு பின்னாடியே நான் அவருடைய பாதத்தையே பிச்சு கொண்டு நான் பட்டு சொல்வேன். 100 ஏரோ கேட்டு 100 ஏரோ கொடுத்துட்டாருனாக்கா அவரை விட்டு அவன் ஓடிடுவான். அதனால கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல. தேவன் எப்படி கொடுக்கிறார்? ஏராளம் தாராளமாக கொடுக்கிறார். ஆமென். என்னுடைய இருதயத்தின் விசுவாசத்தின் அளவு எந்த அளவுக்கோ, அந்த தேவனை இந்த வார்த்தையிலிருந்து நான் எந்த அளவுக்கு நான் புரிந்து வைத்திருக்கிறேனோ, அவர் எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு மனதுருக்கம் உடையவர், எவ்வளவு தயால குணமுடையவரா இருக்கிறார், எந்த அளவுக்கு என்னை தூக்கி எடுக்கிறவரா இருக்கிறார் என்று சொல்லி நான் இந்த வேத வார்த்தையினால் அறிந்து கொள்கிறேனோ, அந்த அளவுக்கு நான் அவரை எதிர்பார்ப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனை நாம் கேட்டு அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எபேசியர் 6வது அதிகாரத்துல 18வது வசனம் முதல் காரியத்தை பார்த்தோம். அந்த குழந்தை பிறந்த பொழுது அது வேத வசனத்தினால சாப்பாடு, பால் அதுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இங்க இரண்டாவதாக அந்த ஜெப வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும், சொல்லுங்க, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சரி, அங்க நம்ம சொல்லக்கூடிய அந்த காரியம் என்ன? எந்த சமயத்திலையும் எந்த ஒரு தேவை இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நீங்க வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு தேவனிடத்துல வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த உடன்படிக்கையுடைய அடுத்த நபர் தேவன் இல்லையா? அவரிடத்துல வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் பண்ணிவிட்டு சந்தேகத்துல பயத்துல இருக்காதீங்க. நீங்கள் அது நிமித்தம் மிகுந்த மன உறுதி உள்ளவர்களாக, ஆமென், நான் என்னுடைய அந்த ஒப்பந்தத்தின் அந்த நபர், இரண்டாவது நபர், அவரிடத்துல நான் என்னுடைய குறையை சொல்லிட்டேன், என்னுடைய தேவையை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் மன உறுதியோடு நான் காத்து கொண்டிருப்பேன். அவர் எனக்கு நிச்சயமாகவே செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாகவே அவர் எனக்கு செய்வார் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. சரி, அப்ப அந்த ஜெப வாழ்க்கையில நான் வெறும் தேவனிடத்துல கேட்கறது மாத்திரமா இருக்கிறது, ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே அதை கொடுங்க. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்புனாக்கா அது என்ன வந்து கேட்குது? எங்க வீட்டுக்காரர் ஸ்கூட்டர் கேட்கிறாரு, எங்க வீட்டுக்காரர் வந்து என்ன கேட்கிறாரு, ஒரு கார் கேட்கிறாரு, எங்க வீட்டுக்காரர் ஒரு இது கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து அப்பா கிட்ட வந்து வாங்கி போயின்னு இருந்தா அந்த பெண்ணை பத்தி அந்த அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? என்னப்பா இந்த பெண்ணை இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தது இல்லாம இது திரும்ப வந்து இதை கூட அதை கூட கேட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு தடவை கூட அந்த அப்பா அம்மாவை வந்து பார்த்து, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்யணுமா, உங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கறதே இல்லை பாருங்க. ஆனால் அது பெற்றோர்கள் அதை விரும்புகிறார்கள், தேவனும் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. அவரிடத்துல வந்து ஜெபம் சொல்லிட்டாலே, ஏன்னா நம்ம புதிதா பிறந்திருக்கிறோம், ஜெபம் சொல்லிட்டாலே பெரிய இதை கொடுங்க அதை கொடுங்க, பெரிய பட்டியல்லாம் நம்ம வச்சுன்னு இருப்போம் பாருங்க. ஒரு பட்டியலை எடுங்கன்னா சருன்னு ஒரு பட்டியலை இழுத்து இந்தாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலை கொடுத்துருவாங்க. நம்ம கோர்ஸ்
கடையில் போயிட்டு ஜாமான் வாங்க போகும்போது எடுத்துன்னு அந்த லிஸ்ட் மாதிரி தேவன் கிட்ட ஜெபிக்க போகும்போது பெரிய பட்டியலோட தான் நம்ம போகணும். ஆனால் தேவன் விரும்புகிறார் நான் அவரை அன்பு செய்ய, அவரை துதிக்க, அவரை பாட, அவரை ஸ்தோத்தரிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரத்தை எடுக்கலாம். கொலோசியர் புத்தகத்துல 3வது அதிகாரம் 16வது வசனம். கொலோசியர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. அதுதான் இப்ப பார்த்தோம். தேவனுடைய வசனம் எனக்குள்ள இருக்கிறது. அப்போ சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். ஆமென். அடுத்த வசனத்திலே பின்பகுதி சொல்கிறது, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து ஒரு சிலர் நினைக்கும் பொழுது சொல்லுவாங்க, என்ன போன பாட்டுலாம் பாடி இருக்கிறாங்க, எல்லாம் மியூசிக் எல்லாம் தட்டி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா அவர் கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை, அவர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை சந்தோஷமா பாடும். ஆனால் ஒரு சில மார்க்கத்தை அதை குறித்து நினைக்கும் பொழுது, என்ன கடவுளை கும்பிடுறன்னு சொல்றாங்க, இவ்வளவு கைத்தட்டி பாடி அப்படி சொல்லி கடவுள் சொன்னாலே அப்படியே ஒரு பக்தியா அப்படியே ஒரு அமைதியா வந்துட்டு அமைதியா போகணும் தானே. இவங்க என்னமோ ஆடி அசைஞ்சி கைகள்லாம் தட்டி கைகளை உயர்த்தி எல்லாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறாங்கன்னு சொல்லி இல்ல. தேவன் சொல்லுகிறார், வேத வசனம் சொல்லுகிறது, நான் ஆராதிக்கிற அந்த தேவன் எப்படிப்பட்டவராம், அவர் என்னுடைய சங்கீதங்களை விரும்புகிறார். ஆமென். அவர் என்னுடைய கீர்த்தனைகளிலே பிரியமாய் இருக்கிறார். நான் பாடக்கூடிய பாட்டுகளிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். அவரை நான் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதில் அவர் பிரியப்படுகிறார். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற தேவன். ஒரு சில அந்த மார்க்கத்தார் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பாடினே இருக்கிறாங்க, தேவனை குறித்து பாடலாம் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, இன்றைக்கு சினிமா துறையில வெளிவந்த பாடல்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் தேவனுடைய அந்த ஆவிக்குரிய பாடல், தேவனை துதிக்கிற பாடல்கள் ஆயிரம் பாடல்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாடகர்கள் எழும்புகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பாடல் எழுதி சபைகளிலே கோடான கோடி ஜனங்கள் பாடி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், பரலோகத்திலேயே தேவன் தம்முடைய தூதர்களால துதிக்கப்படுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க சபையில வந்தால் மாத்திரமல்ல, இந்த புதிதாய் பிறந்த குழந்தைங்க நீங்க வீட்டுல இருக்கும்போது வேத வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறோம். இங்க சபைகள்ல பாடக்கூடிய ஆவிக்குரிய பாடல்கள் அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாடல்கள், இந்த சீடிகள் நம்ம போடும்போது அந்த சீடிகள் எல்லாம் வாங்கி அந்த பாடல்களை பாடி தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து அவருக்கு எல்லாவற்றிலும் அந்த தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். அதுலயே அந்த ஜெப வாழ்க்கையிலேயே வெறும் ஜெபிக்கிறது, தேவைகளை கேட்கிறது மாத்திரம் அல்ல, தேவனை நாம துதிக்கிறோம். அதே சமயத்துல என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட்டு தேவனுடைய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படுகிறதும் ஒவ்வொரு முறையும் அவசியம். காரணம் ஏன் பாருங்க, இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன் இல்லையா, இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் அந்த சந்தோஷம் வந்தது? ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. எவ்வளவு கஷ்டம் இருந்தது, எவ்வளவு போராட்டம் இருந்தது, எல்லாம் இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட உடனேயே எனக்கு ஒரு சில அந்த நாட்கள், ஒரு சில வாரங்கள் பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் வந்தது? காரணம், எனக்குள்ள ஒரு புதிய இருதயம் தேவன் உண்டாக்கிவிட்டார். கரை திரையற்ற ஒரு இருதயம் உண்டாக்கிவிட்டார். ஆனால் என்ன நடக்கிறது? நான் இந்த பாவ உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை சூழ போராட்டங்களும் பிரச்சனைகளும் என்னை நெருக்கி கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு தீமை செய்யக்கூடிய ஜனங்கள் இன்னும் அவங்க மாற, நான் தான் மாறி இருக்கிறேன். ஆகையினால எனக்குள்ள அந்த ஒரு வெறுப்பு, எனக்குள்ள அந்த ஒரு கசப்பு, எனக்குள்ள அந்த ஒரு இச்சையான எண்ணங்கள், எனக்குள்ளாக அந்த ஒரு தீமையான ஒரு எண்ணங்கள் கண்களின் இச்சையினால, பெருமையினால அநேக காரியங்கள் வரத்தான் செய்கிறது. அதை தடுக்க முடியாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த பாவங்களை, அக்கிரமங்களை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல நீங்க அந்த வேதத்தை எடுத்து படிக்கிறீங்க இல்லையா, தேவனை ஸ்தோத்திரித்து பாடுறீங்க இல்லையா, அந்த நேரத்துல சபையில வர அந்த நேரத்துல அவருடைய ரத்தத்தினால அந்த கரைகளை கழுவ வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகத்துல 7வது வசனம், அந்த பிற்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இருக்காது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, நம்ம அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே இருக்கக்கூடிய அந்த ஒரு வாரம் 2 வாரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் தொடர்ச்சியா ஒரு சிலருக்கு அது இல்லை அப்படிங்கிறத ஒரு அனுபவத்துக்குள்ளாக வருகிறாங்க. அதனால என்ன நினைச்சிடறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ தண்ணி உள்ள மூழ்கி நம்ம ஏதோ ரட்சித்தோம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் என்ன செய்யல, எனக்குள்ள நான் புது மனுஷனா இருக்கிறேன். ஆனால் இந்த பாவ உலகத்துல, தீமை நிறைந்த உலகத்துல நான் இருக்கிறபடினால என்னுடைய சிந்தனையில அந்த வெறுப்புகளும் கசப்புகளும் இச்சைகளும் பாவ எண்ணங்களும் அசுத்தங்களும் வந்து விடுகிறபடினால அது நான் என்னுடைய ஜெப நேரத்துல தேவனுடைய சமூகத்துல இருந்து அதை இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிக்க ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது, இந்த மனுஷனை குறித்து இந்த மனுஷியை குறித்து என்னுடைய இருதயத்துல ஒரு வெறுப்பு உண்டாகி இருக்கிறது, அல்லது இந்த பாவ சிந்தனைக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன், அல்லது இந்த காரியத்தை நான் நேற்று செஞ்சேன், இப்படி ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அறிக்கை செய்து, ஆண்டவரே இனி இந்த ஒரு காரியத்தை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, நீர் உம்முடைய கிருபையை தந்து என்னை நீர் காப்பாற்றும், எனவே நீர் என்னை மன்னியும், இயேசுதான் எனக்காக மரித்து இருக்கிறாரே, அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவும், ரத்தத்தினால என்னை நீர் கழுவும், என்னை கழுவும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளாக வந்து விடுகிறது. முகமெல்லாம் அந்த சந்தோஷம், ஆத்துமாவுல அந்த சந்தோஷம். அது இல்லாம இருக்கும் பொழுது அந்த 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 சத்துரு கொண்டு வரக்கூடிய அந்த தீமையான காரியங்கள்லாம் வந்து 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 இப்படி அகலமாக நல்ல விசாலமா இருந்த அந்த இருதயம் குறுகி 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 அப்படியே ஒரு நேரோ மைண்ட் மாதிரி ஒரு சின்ன அந்த சிந்தனையுடைய ஒரு இறுக்கமான ஒரு இருதயமாக அது மாறிவிடுகிறது. அல்லேலூயா. அப்ப நான் அந்த தேவனுடைய சமூகத்துல பாருங்க, வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ மாட்டான், வாழ்வடைய மாட்டான். ஆனால் அதை அறிக்கை செய்து பாருங்க, பயம் கூட ஒரு பாவம் தெரியுமா உங்களுக்கு? பயம், ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நான் பயந்து இப்படிலாம் நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோமே, பயமும் ஒரு பாவம் தான். அப்ப தேவனுடைய சமூகத்துல அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்ன ஆவானா? இரக்கம் பெறுவான், வாழ்வு அடைவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாவத்தை நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறதும் எங்க? அந்த புதிய சிருஷ்டிப்பு, அந்த புதிய அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ளாக. ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு 3 காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அந்த புதிய ரட்சிப்புல புதிதாய் பிறந்த அந்த குழந்தை தேவனுடைய வசனத்துல அந்த ஞான பாலின் மேல அது வாஞ்சியா இருக்க வேண்டும். 2வது காரியமாக அந்த பிள்ளையுடைய ஜெப வாழ்க்கை. ஆமென். ஜெப வாழ்க்கை அந்த அந்த பிறந்திருக்கிற அந்த பிள்ளைக்குள்ளாக இருக்க வேண்டும். 3வது ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சபை கூடி வருதல். ஆமென். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். அந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நம்ம தொடரலாம். சபை கூடி வருதலை விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இப்போ முதலாவது தேவ வசனம், 2வது என்னுடைய ஜெப வாழ்க்கை, 3வது இந்த சபை கூடி வருதல் அதி முக்கியமானது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, அவருடைய ஞானம் எல்லாமே இங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அற்புதங்களை அவர் செய்கிறார், அவர் இங்கே தேற்றுகிறார், இங்கே பலப்படுத்துகிறார், கண்டித்து உணர்த்துகிறார், இங்கே வரும்போது அவர் சீர்திருத்துகிறார், அவர் அவருடைய அன்பை குறித்து அவர் அங்கே பேசுகிறார், அவருடைய அன்பின் ஆழம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன என்கிறதையெல்லாம் அவர் இங்கே வரும்பொழுது அவர் வெளிப்படுத்துகிறார்.
தேவனே இங்கே ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்கிறார். தம்முடைய வேத வசனங்களை கொண்டு அவர் போதிக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரமெல்லாம் இறங்கி போய்விடுகிறது. என்னுடைய கேள்விகள், என்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் மாற்றங்கள் உண்டாகுகிறது. என்னுடைய வாழ்க்கையில புதிய வாசல்கள் உண்டாகுகிறது. என்னுடைய சரீரத்தில அற்புதங்களை தேவன் செய்து நோய்களை அவர் சுகமாக்குகிறார். ஆகையினால் தான் வேத வசனம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருங்கள். சிலர் விட்டு விடுகிறது போல அப்படிங்கிறதையும் சேர்த்து அவர் சொல்லுகிறார். சொல்லுங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. புதிதா பிறந்த அந்த குழந்தை, அது பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் சொன்னார் பாருங்க சமீபத்துல, என்ன பிரதர் ரட்சிக்கப்படணும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இதை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், போதும், இதோட நான் வீட்டில் இருந்து கொண்டு நான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, ரட்சிப்பின் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கிறோம். முடியவே முடியாது. நடந்து ஒரு சில மாதங்கள் தான் ஆகிறது. அவங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய நிலைமையில தான் இருக்க முடியும். அந்த சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, தேவ ஆசீர்வாதங்களை, தேவன் மேல வைக்கிற அந்த விசுவாசத்தை, தேவன் மேல வைக்கிற அந்த நம்பிக்கையில நம்ம தளர்ந்து பின்மாற்றத்தில் அது போய்விடும். ஆனால் தேவன் சொல்லுகிறார் அந்த வசனத்திலே கடைசியா பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நாம கெட்டு போக பின்வாங்குறவர்களாய் இல்லாமல் ஆத்துமா ஈடற விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம்.